அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஜ்ஜால்னால் யார்? தஜ்ஜால் அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருதில்ல. ஆனால் நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும், அவன் யார், எப்படி வரப்போகிறான், நம்ம எப்படி அவன்கிட்ட பாதுகாப்பு பெறலாம், இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். தஜ்ஜால்னால் யார்? தஜ்ஜாலுங்கிறவன் ஒரு மனுஷன்தான். அவன் வரும்போது உலகம் முழுக்க குழப்பமாக இருக்கும். அவன் பொய்யை உண்மையாக காட்டுவான், இறைவன் மாதிரி நடிப்பான். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தஜ்ஜாலை விட ஒரு பெரிய சோதனை மனுஷனுக்கு இருக்காது அப்படின்னு. அவன் ஒற்றை கண் கொண்டவனாக இருப்பான். நெற்றியில் காஃபிர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதை ஒவ்வொரு முஸ்லீமாலையும் படிக்க முடியும். அவனுடைய சக்தி எப்படி இருக்கும்? அவன் சொல்வான், நான் மழை பெய்ய வைக்கிறேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாட்டுவான். நபிகள் நாயகம் எச்சரிக்காங்க, அவன் சொர்க்கத்தை காட்டுவான், அது நரகம் மாதிரி இருக்கும். அவன் நரகத்தை காட்டுவான், அதுதான் உண்மையான சொர்க்கம், இதுதான் அவனோட தந்திரம்னு சொல்லிட்டு. அவன் எங்கேருந்து வருவான்? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தஜ்ஜால் கிழக்கிலிருந்து ஹுராசான் பகுதியிலிருந்து வருவான்னு. அவன் கூட்டம் முகம்தாடி அணிந்தவர்களாக இருப்பார்களாம். அவன் உலகம் முழுக்க சுற்றுவானா, ஆனால் மக்கா மதினாவுக்குள்ளே மட்டும் அவனால் நுழைய முடியாது. அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற என்ன செய்யணும்? நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி தொழுகையை நிலைநாட்டி குரானை பற்றி முழுசாக தெரிஞ்சு அல்லாஹோடைய நினைவிலேயே வாழணும். இரண்டாவது, சூரா காஃபை ஓதணும். சூரா காஃபோட முதல் 10 ஆயத்தங்களை மனப்பாடம் செய்திருந்தால் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது, இந்த துவாவை சொல்லணும், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம வ மின் அதாபில் ஹப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசுவத் தஜ்ஜால். அல்லாஹ்வே, நரக வேதனை, கபூர் வேதனை, வாழ்க்கை மரண சோதனை, தஜ்ஜாலின் தீமை ஆகியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு. சூரா பஹ்ராவை வீட்டில் ஓதுறது சைத்தானால் நுழைய முடியாது. நான்காவது ஒரு விஷயம். ஐந்தாவது, நல்லவங்களோட இருங்க. அவங்களோட இருந்தால் உங்களுடைய மனசு உறுதியாக இருக்கும். பொய்யான வழியில், தவறான பாதையில் நம்ம ஏமாற்ற முடியாத வகையில் நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இறுதியில் என்ன நடக்கும்? தஜ்ஜால் உலகம் முழுக்க பரவுவான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து அவனை கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உலகம் அமைதியாகும், நியாயம் நிலைநிற்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஜ்ஜால் வந்தால் பயப்படாமல் இன்ஷா அல்லாஹ் தயாராகிறது தான் முக்கியம். ஈமான் மூலியமாகவும், தொழுகை மூலியமாகவும், குரான் ஓதுறது மூலியமாகவும், துவாக்கள் மூலியமாகவும் நம்மளுடைய உண்மையான பாதுகாப்பு இருக்குது. நபிகள் நாயகம் நம்மளை எச்சரித்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பங்கு அவங்க சொல்லி தந்த வழியில் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது தான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பகிருங்க. மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு சொல்வது தான் நம்ம கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.